ஆயிடும். ஏன்னா 6 நாளும் உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சி காரியங்களை செய்து மோசமான நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே அநேக காரியங்களை பார்க்குறோம். உலகத்தை பற்றி சிந்தனைகள் வருது, உலகத்தை பற்றி யோசனைகள் வருது, உலகத்தை பற்றி காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம். ஆனால் தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம நடிக்கிறதில்ல, நமக்குள்ளே இருக்கிறத தேவன் நம்மளை காட்டி நம்மளை ஒப்புரப்படுத்துகிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, ஆலயத்தில் ஆத்துமாவை சம்பூர்ணப்படுத்துவேங்கிறாரு. வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவீர்கள். நம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவீர்கள். 26 சொல்கிறாரு. சொல்லும்போது இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எரேமியா சொல்கிறாரு, இது நடக்கணும், மறுபடியும் ஜனங்க கட்டப்படணும், மறுபடியும் வாழ்க்கை மாறணும், மறுபடியும் ஜனங்க நல்ல வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா, தூக்கம் எனக்கு பிடிச்சிருக்குது ஆனாலும் விழிச்சிருக்கேன். தூங்குறது எனக்கு பிடிச்சிருக்குது ஆனாலும் என்ன செஞ்சிருக்கேன்,